இன்னைக்கு யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, சாம்சனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சொல்லுங்க? ஆண்டவர் இயேசுவை முதலாக பெற்றுக்கொண்ட அரசர் மாதிரி இருக்கிறார். ஷாலாம்ல இருக்கும் பொழுது இந்த பிள்ளைங்களை கேட்டேன், சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு. ஆமா, கண்டிப்பா ஃபாதர், பாடி அண்ட் பிளட் கிடைக்குது. ஏனென்றால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புது நன்மை வாழ்க்கையை மாற்றும். அந்த 8 வயசுல இருக்கும் பொழுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அந்த முதல் நாள், முதல் வாட்டி, முதல் வரை நான் இயேசுவை பெற்று நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சந்தோஷம். அதான் இன்னைக்கெல்லாம் முன்னுக்கு உட்கார சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு பையன், பரவாயில்ல, இன்னைக்கு நீ தான் ஃபோக்கஸ், ஓகேவா போலே. ஸோ இந்த புது நன்மை என்றால் என்ன? அதாவது முதலாக நான் இயேசுவை பெற்றுக்கொண்டு, அதாவது திருமுழுக்கு பிறகு, அதுக்கு பிறகு பாவ சங்கீதனம், இப்பொழுது இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்ட், அதாவது புது நன்மை. அப்புறம் என்ன கேட்டாங்க ஒரு நாளைக்கு, ஃபாதர் இந்த ஆண்டவருடைய உடல் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. என்ன நான் எப்படி சொல்றது? பிள்ளைங்கள்ட்ட விளக்கணுமே. பிள்ளைங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்பார்கள். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவரை எப்பொழுதும் எடுக்கும் பொழுது, அந்த நன்மை எடுக்கும் பொழுது, அவர் உடலை பெற்றுக்கொண்டு அமைதியாக ஜெபிக்கிறீங்க தெரியுமா? அங்கதான் அதோடைய சுவை தெரியும், அதனுடைய நன்மை தெரியும். அதாவது அமர்ந்து அமைதியாக ஆண்டவருடைய இடத்தில் இருக்கும் பொழுது அதுதான் சுவை. ஆட்டரிச்சி மங்கள் இருக்கும்போது சுவை தெரியாது, அது சாப்பிடும் பொழுதுதான் சுவை தெரியும். ஆமா தானே? எஸ், நல்ல வேலை, இன்னைக்கு எல்லாம் அலர்ட்டா இருக்கிறீங்க. சகோதர சகோதரிகளே, என்னுடைய நச்செய்தியை பார்க்கும் பொழுது, இது என்ன கேட்டீங்கன்னாக்கா ஒரு குட் ஃப்ரைடே சீன் மாதிரி இருக்குது. நான் உன்னோட இருக்கின்றேன். இதுதான் நம்ம அரசர். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் நல் ஆயன் என்று கூறுவார். ஆமா தானே? நல் ஆயன். வேற என்ன சொல்லுவாரு? ஐ எம் த வைன். நான் தான் ஒளி, உப்பும் ஒளியும், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து உனக்காக இருக்கின்றேன். இந்த மாதிரியான வார்த்தை தான் நம்மளுக்கு கூறுகிறார். ஆனா ஒரு வார்த்தை கூட நான் அரசர் சொல்லவே இல்லை, அவர் சொல்லல. ஆனால் அவர் வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது அவர்தான் நம்மள அரசராக இருக்கிறார், அமைத்து கொண்டார். ஏன்னா அவர் இடத்தில் வரும் பொழுது நம் எப்பொழுதும் நம்ம தான் அரசராக இருக்கின்றோம். ஏன்னா ஜெபம் தேவை நம்மளுக்கு. வாழ்க்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் நடைமுறையும் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அவருடைய ஆசீர்வாதம் தேவை. ஏனென்றால் கடவுள் இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல. கடவுள் இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல, அது சும்மா ஒரு பயணம் தான். ஏனென்றால் நீங்களும் நானும் வாழ்கின்ற வாழ்க்கை, சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையா, பயணமா, கஷ்டமா, இன்பமா, துன்பமா நம்மளுக்கு தெரியாது. அது வாழும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியுது. காலையிலிருந்து எந்திரிக்கும் பொழுது கண்களை மூடுற வரைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னாக்கா பிரச்சனை எழுதுங்கன்னு அந்தோனியாரோடைய நொவினாவோட தாண்டிடுவோம். இதுதான் உண்மை. அந்த உண்மையிலிருந்து நம்ம வர முடியாது. அந்த உண்மையை காப்பாற்றுக்காக தான் சகோதர சகோதரிகளே நம் அரசர் வந்திருக்கிறார். அந்த அரசர் உங்களுக்கும் எனக்கும் அந்த எப்பொழுதும் உண்மையை வெளிப்படுத்த வருகிறார். அது முதல் கருத்து. இரண்டாவது, நம் அரசர் எப்பொழுதும் நம்மளை அன்பு செய்வார். அன்பு செய்யும் பொழுது மூன்றாவது, நம்மளை எப்பொழுதும் கைவிட மாட்டார். 2 வாரத்துக்கு முன்பு அந்த நற்செய்தி இங்க கேட்டீங்களா? இயேசு ஆலயத்துக்கு நுழைந்து அந்த மேசையை திருப்பினார் தெரியுமா? எந்த கத்தலிக் யாரும் இருக்கிறீங்களா அந்த சர்ச்சில்? நல்லா பேசாம இருக்கிறீங்க. தலையை ஆட்டணும், புரியாட்டி கூட ஓகேன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை. அந்த ஆலயத்தின் நுழைந்து மேசையை திருப்பினாரு. அங்க எல்லோரும் ஆத்திரத்தை தான் பார்த்தாங்க. ஆனா அவர் வெளிப்படுத்தின அன்பு யாருக்கும் தெரியவில்லை. மேசையை திருப்பின அவர் நம்ம மனசை கவுக்க மாட்டார், நம்மளை மனசை எப்பளும் திருப்ப மாட்டார்.
நம்ம மனசை எப்பொழுதும் அமைப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமும் அடிக்கு மேல அடி, வலிக்கு மேல வலி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கேள்விக்கு மேல கேள்வி, முடிவு இல்லை, முடிவு இல்லை. ஆண்டவர் இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் அரசராக இருந்தார். கண்டிப்பாக எதுக்கு அரசராக இருந்தார்? உங்களையும் என்னையும் காப்பாற்றுறதுக்காக தான். டு சேவ் அஸ். இது ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. உலகம் அரசரை பார்க்கும் பொழுது பெரிய வாகனம், பெரிய இல்லம் இதுதான் பார்க்குது. ஆனா இயேசு அந்த மாதிரி பார்க்கல. நீங்க தான் அவருடைய சொத்து, நீங்க தான் அவருடைய இல்லம். சுயம் பயப்படுறீங்க? ஆண்டவர் நம்ம இடத்தில் இருக்கிறார். அரசராக உங்களை வாழ சொல்கிறார். அரசராகனாக பெரிய வீட்டில் எஸ் இருந்தா ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இருக்கிற இடத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது சகோதர சகோதரிகளே, அவரு ஒரு நாள் அந்த ஒரு விஷயத்தை கணக்காக கூறினார். அன்பு, மன்னிப்பு. அன்பும் மன்னிப்பும் சகோதர சகோதரிகளே ஒரு இரண்டு கஷ்டமான வார்த்தை. அன்பும் மன்னிப்பும் இது சேர்த்து வச்சு பேசினா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அன்பு செய்வர்களை நாம் எப்பொழுதும் மன்னிக்க கஷ்டப்படுவோம், மன்னிக்க கஷ்டப்படுவோம். இதுதான் அதோடைய உண்மை. சகோதர சகோதரிகளை, இந்த விஷயத்தை எல்லாம் தியானிக்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? கேள்வி வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? குழப்பங்கள் வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்பொழுதும் சீக்கிரமாக வெளியே போகதான் பார்ப்போம். ஃபாதர் எப்படி ஃபாதர் இது? நானும் மண்டே சொறிவேன், என்ன சொல்றது? ஏன்னா நீங்களும் நானும் அந்த பிரச்சனையில் தான் அப்படியே குழப்பத்தில் இருக்கின்றோம். சில ஞானம் கிடைக்கும், அந்த ஞானம் வெளிப்படுத்தும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி ஃபாதர் ஒரு முடிவு இருக்குதா? பிரச்சனைக்கு முடிவு அல்ல, தொடர்கதை. அது தொடர்ந்து 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 அது வாழ்க்கைய, அந்த பிரச்சனை நம்மளை அமைக்கும் இல்லை நம்மளை அழிக்கும். கடவுளை தேடி போனா நம்மளை அமைக்கும், உலகத்தை தேடி போனா அழிக்கும். சகோதர சகோதரி, ஆண்டவர் நாம் நன்றி கூறுவோம். இப்பொழுது என்றென்றும் அரசராக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். We give the best to our own life. நம்ம வாழ்க்கைக்கு சிறந்த முறையாக நான் கொடுப்பேன் என்று நாம் மன்றாடுவோம். ஆமீன்.